அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக தரும் ஆறுதலான வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் உங்களை கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாக நினைத்துக் கொள்ளுங்கள். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றுமே நிலைத்திருக்கும். பொழுது விடிந்து ஒவ்வொரு நாளும் காலை முதல் மீண்டும் படுக்கைக்கு செல்கிற வரை புயல்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து போகின்றீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்கள் வாழ்க்கை என்ற படகில் உங்களோடு இயேசுவும் பயணிக்கிறார் என்று விசுவாசியுங்கள். வாழ்க்கையிலே புயல் அடிக்கலாம், சூறாவளி வீசலாம், ஆனால் வாழ்க்கை என்ற படகு உடைந்து போகாதபடி இயேசு உங்களை காத்து நடத்துவார். தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போதைய வாழ்க்கை குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை போல இருக்கலாம். எகிப்தியருக்கு விற்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை போல இருக்கலாம். போத்திபார் மனைவியின் பொய்யான பழியில் சிக்கிக் கொண்ட யோசேப்பின் வாழ்க்கையை போல இருக்கலாம். கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களில் இருந்தால் யோசேப்பை எல்லா உபத்திரவங்களிலும் பாதுகாத்து எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தி அழகு பார்த்த கர்த்தர் உங்களையும் அப்படியே செய்வார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 16:5 சங்கீதக்காரர் அறிக்கையிடுவது போல நீங்களும் அறிக்கையிடுங்கள். எக்காலத்திலும் அன்பின் தேவனாகிய கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று உறுதியாக நம்புங்கள். பிரியமானவர்களே, புதிய சவால்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் எப்படி எதிர்கொள்வது என்று கலங்குகிறீர்களா? கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு தேவ கிருபையை அருளி நீங்கள் புதிய சவால்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் தடுமாறாமல் தைரியமாக சந்திக்க தயவு செய்து ஜெயம் பெற செய்வார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை என்று நீதிமொழிகள் 10:30 வாசிக்கிறோம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு பாதுகாப்பான அறம். கர்த்தர் நீதிமான் மீது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் தாராளமாய் காண்பிப்பார். நீதிமானுக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் உறுதியாயும் இருப்பான். ஆகையால் நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சந்தோஷம் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். அதுவே நீதிமானின் பலம். துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும், அக்கிரமக்காரனுக்கு கலக்கம் உண்டாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கனின் மீது வருவதினால் அவன் பூமியில் அதிக நாள் வசிக்க மாட்டான். அப்படி வசித்தாலும் அவனுடைய உண்மை வாழ்க்கையை வெளியே தெரிவிக்க மாட்டான். தள்ளாடும் வயதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை யார் பாதுகாப்பார்கள் என்று கலங்கி இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், முதிர் வயதிலும் கர்த்தர் உங்களை காக்கும்படியாக ஒருவரை ஏற்படுத்துவார். நிச்சயம் உங்களை தள்ளாட விட மாட்டார். தள்ளாடும் வயதினிலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசியுங்கள். தெய்வ மனுஷன் மோசே தள்ளாடும் வயதினிலும் பலன் குன்றாமல் இருந்தான் என்றும், யோசுவாவுக்கு கர்த்தர் துணை நின்றார் என்றும், யாக்கோபுக்கு பாதுகாப்பாக இருந்தார் என்றும் அறிவீர்களே. அப்படி என்றால் அவர் உங்களுக்கும் துணை நிற்பார், சந்தேகமே இல்லை. கர்த்தரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆவார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அசைக்க முடியாத ஒரு கன்மலையாக மாற்றுவார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12:11 வாசிக்கிறோம்.
கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தரின் வழியே நமக்கு பாதுகாப்பானது. அவருடைய வழி நீதியின் வழி. கர்த்தருடைய வழியில் மாத்திரமே கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் வழியில் நடந்து பொல்லாங்கரின் கிரியைகளை கர்த்தரின் நாமத்தில் முறியடித்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உன் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து அவர்களை எல்லாவற்றிலும் தைரியமாக நடக்க செய்கிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.